வெல்கம் டு அம்மம்மா கிச்சன். இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறோம்? இன்றைக்கி ஒரு குயிக் ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். ஷார்ட்டாக 4 இன்க்ரீடியன்ட் தான். அவகேடோ, இந்த பழம், இது கொத்தமல்லி, பச்சை மிளகா, அண்ட் தென் வந்து எலுமிச்சைப்பழம். ஓகே. இப்போது இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு விதை இருக்கும், அதை எடுத்துட்டு கட் பண்ணி காட்டிடலாமா? இந்த ரெசிபி எதுக்கு நம்ம பண்ணுறோம்? ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகே. ரொம்ப ஹெல்த்தி இது. ஓகே. வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, அண்ட் தென் டைஜஷனுக்கு நல்லது, அண்ட் தென் வந்து கொத்தமல்லியும் கேன்சர் ப்ரிவென்ஷனு, கேன்சர் வராமல் தடுக்கிறது. அதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போடுறோம். சரி. இது எலுமிச்சப்பழம். இப்போ இந்த மாதிரி இதுலேருந்து கொட்டை எடுத்துட்டு இது உள்ள ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப ஓகே, சாஃப்டாக இருக்கும். ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் பிரமாதமாக இருக்காது, பட் ஹெல்த்தி. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பழம் எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு லெமன் ஜூஸை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா மார்னிங் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு பண்ணிவிட்டு சாண்ட்விச் பண்ணிவிட்டு அதில் இதை ப்ரெட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். ஓகே. எத்தனை நாள் வச்சுக்கலாம் இது? 2 days வச்சுக்கலாம். ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் 1 day நைட். ஏன்னா மார்னிங் எல்லாம் பரப்பரன்னு ஓட்டுறதுல முடியாதுன்னா நம்ம நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்னிங் குழந்தைங்களுக்கு இது போட்டுட்டு கூட ஒரு ஆம்லெட் போட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். சரி. இது ரொம்ப காரத்துக்கு அந்த மாதிரி சில குழந்தைங்க வேண்டாம்னா நம்ம ஒரு மிளகா போட்டுக்கலாம். சரிங்க, சாப்பிடுங்க 2 மிளகா. இப்போ பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் மிக்சியில். பாருங்கள், நல்லா தெரியுது உங்களுக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து அரைக்கும்போது கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அவகேடோ பழத்தை போடணும். ஏன்னா அதுவே ரொம்ப சாஃப்டாக வாழைப்பழம் மாதிரி மெத்துன்னு தான் இருக்கும். அதோட லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். அவகேடோ வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கோ, ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கும், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இது குட் கொலஸ்ட்ரால்ங்கிறதுனால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப நியூட்ரிஷன் இது. அண்ட் தென் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு மார்னிங்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒன்றும் கெட்டே போகாது. இது அவகேடோ பழம் எப்படி பழுத்திருக்கா, எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த காம்பு கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ இது நாளைக்கு ரெடி ஆகிடும். இந்த பழம் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது பாருங்கள், காம்பு கிட்ட க்ரீனிஷாக இருக்குது. இப்படி பழுக்காததுன்னா நம்ம மாம்பழம் எப்படி அரிசி டப்பாவில் போட்டோமோ அந்த மாதிரி போட்டோம்னா 1 or 2 days இது சாஃப்டாக பழுத்துடும். அதனால் இதை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இது ரொம்ப ஹெல்த்து. ரொம்ப யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்து. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.